ஈவினிங்கில் ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு வாட்டி இந்த ஆலு டிக்குவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கின்னு மேலே தோலை சீவிட்டு நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதையே நம்ம ஒரு 50% டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கத்தியில் குத்தனா இந்த மாதிரி உள்ளே போடணும். இப்போ இதையே ஒவ்வொன்றா ஒரு டம்ளரோ இல்லை ஒரு பவுலை வச்சு இந்த மாதிரி அழுத்தி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அழுத்தி எடுத்துக்கினா போதும். திரும்ப இந்த உருளைக்கிழங்குவை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கினா போதும். இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கின்னு ஃப்ரை பண்ணி வச்சா உருளைக்கிழங்கு மேலே இந்த மசாலாவை தூவிட்டு 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, 1/2 லெமன் சாறு பிழிஞ்சிட்டு நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணி எடுத்தால் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இந்த ஆலு டிக்குவை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.